என் வீட்டில் பெரிய பிரச்சனை. என் வேலைக்கார அம்மாவுக்கு பால் மேல விருப்பம் கிடையாது, பால் பாக்கெட் மேல விருப்பம். பால் பாக்கெட்டை சொருகி வச்சிரும் சார். அதுக்கு ஒரு 6 ரூபா கிடைக்கும் சார். அதுக்கு ஒரு மாசத்துக்கு போய் போட்டா அந்த 6 ரூபா மேல அவ காட்டுற அந்த ஆர்வத்தை பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன். பல நேரங்கள் அவகிட்ட சொல்வேன், பா அப்படி சொருகாதுப்பா, கரப்பாம்பூச்சி வருதுப்பா, கரப்பாம்பூச்சி எனக்கு ஆகாதுப்பான்னு எவ்வளோ சொன்னாலும் அதை சுருட்டி 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 சொருகி வச்சுட்டே இருந்தா. ஒரு நாள் கரெக்டாக 7:45 நான் காலேஜுக்கு கிளம்பணும். கரெக்டாக 7 மணிக்கு வந்து பாக்கெட்டை சொருகி வச்சா பாருங்க, ஒரு சத்தம் போட்டேன். எவ்வளோ தரம் உனக்கு சொல்றது? ஒரு விஷயத்த சொன்னா உனக்கு புரியாதா? அறிவில்லை உனக்கு? இல்லை சொல்லிட்டேனா? அது ஒன்றும் செய்யலைங்க. அந்த அம்மா இந்த புடவை எடுத்து ஒதுரி சொருகி வச்சுட்டு தான் நின்றுச்சு வந்து சமைக்கிறதுக்கு. ஒதுரிட்டு இனிமேல் நான் வரல அப்படின்னு போயிடுச்சு. எங்கள் வீட்டில் என்ன கூப்பிட்டாருங்க, வா. என்ன டைம்? 7:10. அது ஒரு 7:45 போடுறது இந்த சண்டையை. இப்போ யார் சமைப்பா? போய் நின்று சமைச்சிட்டு காலேஜுக்கு போ அப்படின்னாரா. என் முகம் ரொம்ப வாடி இருந்தது. சொல்லி கேட்டாருங்க, ஏன் திட்டினேன்? ஏங்க ஒரு வாட்டி சொன்னால் புரியாதாங்க? ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? 6 மாசமா சொல்றேன் செய்யாத செய்யாத செய்யாதன்னு. அதே செய்யறானா என்ன அர்த்தம்? பழிச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, ஆசிட் போட்டு கழுவுன மாதிரி ஆயிடுச்சுங்க மனசு. ஒரு வாட்டி சொன்னா உடனே புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறதா இருந்தா அவ SIT காலேஜ்ல எல்லாம் ப்ரொஃபஸரா இருப்பா. அவ எதுக்கு இங்க வந்து கஷ்டப்படணும்? அவளுடைய புரிதல் அவ்வளவுதான்ப்பா. நீ உடனே முதலமைச்சரா உட்கார வச்சிடணும், அவளை பெரிய நிதி மந்திரியா உட்கார வச்சிடணும், ஒரு ஹோம் மினிஸ்டரா அவளை பார்க்கணும்னா எப்படி? அந்தந்த இயல்போடு தான் அவர்களை சந்திக்கணும். சில பேர் வந்து பார்த்துருக்கிறீங்களா, ஓன்னு அழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பேச தெரியல அதான் அழுவுது. சிலது அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த சனியனுக்கும் பேச தெரியல அதனால தான் அடிக்குது. ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான், அழறதும் அடிக்கிறதும். மொழி வரல. மொழி வந்துச்சுன்னா இப்போ என்கிட்ட சொல்லுங்களேன், நான் ஒரு 2 வார்த்தை சொல்வீங்க, நைட்டே சூசைட் பண்ணிடுவீங்க. நீங்க தெரியும், நமக்கு பேச தெரியும். பேச தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள்? மொழியை முன்னால் இருக்கின்ற மனிதர்களுடைய மதிப்பை புரிந்து கொண்டுதான் அவர்களிடத்தில் நாம் பழக வேண்டும் என்பது எனக்கு சிந்தனை தான் சொல்லி தருகிறது. நான் இந்த உலகத்தை எதிர்கொள்கிறேன். எப்படி எதிர்கொள்கிறேன்? மிகவும் முனைப்போடு நான் எதிர்கொள்கிறேன். பாருங்க, நம்ம எல்லாருமே தர்ம சிந்தனைன்னு ஒன்று இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தர்மம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். சார் கூட இங்க பேசும்போது தர்ம சிந்தனை உடனே எல்லாரும் கை தட்டணும். காசு கொடுக்குறாங்க அப்படின்னு உடனே கை தட்டணும். எல்லாருக்குமே அந்த தர்ம சிந்தனை அப்படிங்கிறது இந்த நாட்டிற்கான மரபு. சரியா? நான் ஒரு பாட்டு சொல்றேன். இந்த தர்ம சிந்தனையில் நாம் எப்படி அந்த தர்மத்தை செய்கிறோம் என்பதனை இந்த ஒரு பாட்டில் நான் என்ன மாத்திக்கிட்டேன். உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுதான்னு பாருங்க. படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடும் கோவில் நம்பர்க்கு அது ஆகா. நடமாடும் கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடும் கோவில் பகவர்க்கு அது ஆமே. புரிஞ்சுதா? இன்னொரு அடி சொல்லட்டுமா? இன்னொரு அடி சொன்னா புரியுதுன்னா முதல் தடவையே புரிஞ்சிருக்குமே. விளக்கத்தை சொல்லு. சாமி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாமி இருக்கு. சாமிக்கு செஞ்சா மனுஷனுக்கு வராது, மனுஷனுக்கு செஞ்சா சாமிக்கு போயிடும். இது திருமூலர் சொல்றார். இது கிருபானந்த வாரியார் சொன்னதுதான் சூப்பர். லெட்டர் எழுதுறீங்க, இப்பெல்லாம் எழுதுறது இல்லை, அநியாயம். ஃபார்வேர்டு லவ் லெட்டரை கூட ஃபார்வேர்ட் மெசேஜுங்க. என்ன பிரச்சனைனா பேரை கூட திருத்துறது இல்லை, அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிரு. இந்த ஒருத்தர் செத்துட்டாருங்க, ஒருத்தர் இவர் இறந்துட்டாருன்ட்டு ஒரு தகவல் சொன்னா RIPங்கிறாங்க. அப்படின்னா அதை எழுத என் விரல் உடஞ்சிருமா? RIP GN8 GM என்னது இது? எச்ச துப்பிட்டு போற மாதிரி. இந்த இதுல வர முத்து படத்துல அந்த ராணிக்குமே டேபிள்ல உட்கார வச்சு சோறு போடுவார் அந்த நாயர்.
நம்ம ரஜினி சார் கீழே உட்காந்துருப்பார், புட்டை தூக்கி அப்படி டப்புன்னு போட்டு தெரியும், அந்த மாதிரி போடுறதுங்க சொற்களை. அவ்வளவா அவன் கேவலப்பட்டு போயிட்டான். ஆர்ஐபின்னு எழுதுறீங்க. வல்ல இறைவனின் நம்பிக்கை, இயற்கையின் நம்பிக்கை, இறைவன் நம்பிக்கை இருந்தால் வல்ல இறைவனின் பேரொருளால் அவருடைய ஆன்மா இறைவனுடைய மடியில் இளைப்பாறட்டும் எழுதுங்களேன். எழுத்தே போயிடுச்சுங்க, இன்னைக்கு வரைகிறதே போயிடுச்சு, எல்லாம் தட்டுறோம். ஒரு மொழி ஆசிரியராக நான் கவலைப்படுகிறேன் இதன் மீது. எப்படி வடிவமைக்க போகிறோம் என்பது தெரியாது. பாருங்க, கிருபானந்த வாரியார் சொல்றார், லெட்டர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், லெட்டர் எழுதி நேரா போய் போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்தா அது போஸ்ட் பாக்ஸ்க்கு வராது. சரியா? போஸ்ட் பாக்ஸ்ல போட்டா போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிடும். இப்படி சொல்வாருங்க அவர். இதை விட மேலானது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கு தெரியுமா? அவரு ஒரு புக்கில் எழுதியிருந்தார். அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் திருப்பதிக்கு போயிருக்காங்க. எனக்கு இதை விட நல்ல உதாரணம் தெரியல. திருப்பதிக்கு போயிருக்காங்க. போகும்போது அவர் கூட வந்தவர் சொன்னாராம், நான் திருப்பதி சாமிக்கு தேவஸ்தானத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்ட்டு பிரார்த்தனை. என்ன பண்ண போறீங்க? உண்டியல்ல போட போறேன்னாராம். சாமிக்கு தானே போட போறீங்க, என் கூட வாங்கண்ணா. நேராக போய் அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தில் 1000 ரூபாய் டிக்கெட்டாக எடுத்திருக்காரு. 500 ரூபாய் டிக்கெட், 1000 ரூபாய் டிக்கெட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து இந்த தர்ம தரிசனத்துக்காக நின்றுட்டு இருப்பாங்கல்ல 36 மணி நேரம். நான் இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. முதல்லலாம் 3 நாள்லாம் நிற்க வேண்டி வருமா. அதுவும் ஒரு வினாடியில் ஜரிகண்டின்னு தள்ளி விட்டுருவாங்களாம். அந்த ஒரு வினாடி ஜரிகண்டிக்காக 36 மணி நேரம் 40 மணி நேரம் காத்திருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் கிட்ட போய் அந்த 1000 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து சீக்கிரம் போய் சாமியை பாருன்னா, திருப்பதி சாமியே வந்து தரிசனத்துக்கு வான்னு சொன்ன மாதிரி இருந்தது என்று சொன்ன அவர் சொன்னார், படமாடும் கோவில் பகவருக்கு ஒன்றியில் நடமாடும் கோயில் நம்பருக்கதாக, நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமாடும் கோயில் பகவருக்கதாமே. ஒன்றை எப்படி செய்வது? இருப்பதை வித்தியாசமாக செய்கின்ற பொழுது சவால்கள்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க, ஒரு மேட்டரே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சைக்காலஜில ஒரு வார்த்தை இருக்கு. சில பேர் இருக்காங்க, சில பேரை ஏமாத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? பயங்கர துரோகங்க. அது அக வாழ்க்கையாகட்டும் புற வாழ்க்கையாகட்டும் துரோகம் பண்ணுவாங்க. துரோகம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? சூப்பர் மெசேஜுங்க இது, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், மனசுல வாங்கி வச்சுக்கோங்க, பயன்படுங்க. உண்மையா சொல்றேன், பயன்படும். பாருங்க, ஒருத்தனோ ஒருத்தியோ ஆம்பளை பொம்பளைன்ற வித்தியாசம் இல்லை, ஒருத்தங்களை ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேவலமா ஏமாத்தி விட்டுறாங்க. அக வாழ்க்கையிலயோ புற வாழ்க்கையோ ஏமாத்துறது, பணத்தால உடம்பால சொரண்டி ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இவங்க ஏமாறுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அழுவாங்க, பழைய விஷயங்களை சொல்லுவாங்க, பேட்சப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணி மறுபடியும் ஏமாத்துவாங்க. அவன் எழுதுறாங்க, ஒரு பையன், ஒரு துரோகம் நடக்கிறது, 2 பேர் இருக்கிறார்கள் என்றால் முதல் துரோகம் நடக்கும் பொழுது வெட்கப்பட வேண்டியது முன்னால் இருக்க வேண்டியவன். நம்பினேன், துரோகம் செஞ்சான், வெட்கப்பட வேண்டியது அவன். திரும்பவும் அவனே வந்து அதே துரோகத்தை செய்தால் வெட்கப்பட வேண்டியது அவன் இல்லை, நான் என்று சொல்லி எழுதினான். நாம வெட்கப்படணுங்க. ஒரே இடத்துல ஏமாந்துட்டு இருப்பீங்க. யார் சாதனையாளர்கள் தெரியுமா? தவறே செய்யாதவர்கள் இல்லை சாதனையாளர்கள், ஒரே தவறை திரும்ப செய்யாதவர்கள் தான் சாதனையாளர். எங்க தோக்குறோமோ அங்கேயே தோத்துட்டு இருக்க கூடாது. எங்க தோக்குறோமோ ஜெயிச்சுட்டு தோத்த இடத்துக்கு வந்து சொல்லணும், இங்க பாரு ஜெயிச்சு நிக்கிறேன். அங்க தோக்க கூடாது. தோற்காத அந்த நிலை இருக்கு இல்லையா? வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன், எத்தனையோ பேர் முயற்சி இல்லாமல் கீழே மடிந்து விழுந்து சாகின்ற பொழுது சில பேர் மட்டும்தான் எழுந்து நிற்கிறாங்க. என்னை தேடிக்கிட்டு ஒரு அம்மா என் காலேஜுக்கு வந்தது. சூப்பர் அனுபவங்க அது. அவங்க பேர் அண்ணா, அண்ணா நகரில் இருக்கிறாங்க. அது 3 சுழினா, இவங்க பேர் 2 சுழினா. இவங்க அண்ணா, அவங்க அண்ணா நகரில் இருக்க. நேராக வந்தாங்க, 2 மணி நேரம் காத்திருந்தாங்க. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரேன், வந்தாங்க, இப்படியே என்னை பார்த்தாங்க, சரி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் திரும்பி ஓடினேங்க அவங்க பின்னால். என்ன வந்தீங்க பார்த்தீங்க? இல்லை நான் டெய்லரு, டிவியில் பார்த்தா கணிக்க முடியல, நேரில் பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு சுடிதார் உங்களுக்காக தைச்சிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு போயிட்டாங்க.
நான் போனேன், என்ன வாங்க உட்காருங்க ஒரு டீ குடிங்க, என்ன 65 வயசு இருக்கும், என்னன்னு கேட்டேன். ஏன் வாசிக்கணும் தெரியுமா? இந்த புத்தக கண்காட்சி ஒரு பண்பாட்டு நிகழ்வாக ஏன் அரசாங்கம் முன்னெடுத்து நடத்துகிறது தெரியுமா? வெறும் புத்தகங்கள் மட்டும் அல்ல, எழுத்தாளர்களை பேச வைக்கிறார்கள். அவர்கள் புத்தகம் உள்ள இருக்கு, பேச வைக்கிறார்கள். பேச்சாளர்களை, சிந்தனையாளர்களை அழைத்து பேச வைக்கிறார்கள். வாசிப்பதும் கேட்பதும் ஆடுவதும் பார்ப்பதுமான 5 புலன்களையும் உங்களை ஆன்ல வச்சிருக்கக்கூடிய இந்த முயற்சி இருக்கு இல்லையா? இந்த நான் பவா சார் கிட்ட சொல்லிட்டு இருந்த வரும்போது, சார் நம்ம கிட்ட இந்த பழக்கம் இருந்தது சார், விடிய விடிய நாடகம் பார்ப்போம், கோயில் திருவிழாவுக்கு போவோம், 2 நாள் 3 நாள்னு கல்யாணத்துல உட்கார்ந்து கூட்டமா கூடி பண்பாட்டு நிகழ்வுகளை எல்லாம் செய்வோம். எல்லாவற்றையும் அந்த சினிமா சூறை கொண்டு விட்டது. எல்லாம் சினிமாவுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்பொழுது மீண்டும் அதே பண்பாட்டு நிலையிலான கூட்டத்தை கல்வி புலத்திலும் அறிவு புலத்திலும் கூடக்கூடிய வாய்ப்பு இந்த 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் சொல்றேன் ஒரு விஷயம். அந்த அம்மா வந்துட்டு போனாங்களா, நான் கேட்கிறேன் அவங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு. என்ன 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 விஷயம்? இல்லடா நீ பேசுனியா, நான் கேட்டனா, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நீ அதை பேசி 3 வருஷம் ஆச்சு, நான் 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னை பார்க்க வரேன், என்ன பேசுன? அது சொன்ன அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம்ல. சொன்ன உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க அவருங்க? எனக்கு 3 குழந்தைகள்ங்க, 3 குழந்தைகளும் பெண் குழந்தைகள், 3 குழந்தைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி. அந்த 3 பேருக்கும் 3 மாடி கட்டடத்தை அவங்களுடைய கணவருடைய உதவியால அந்த பணத்தால கட்டிட்டாங்க. கணவர் உயிரோட இல்லை. 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 பேரும் அங்கே கொடுத்தன இருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க இருக்கிறாங்க. அப்போது அந்த 3 குழந்தைகளில் ஒரு குழந்தை சொல்லிச்சான், நீ வேற எங்கேயாவது வீட்டுக்கு போய் இருமா, என்னோட இருக்கிறது மேலே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, இந்த வீடை நாங்கள் விற்க போகிறோன்னு அவங்க பேரில் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறமா தான் கேள்விப்படுறாங்க தான் எப்போ சாவோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குதுங்க இந்த 3 பொண்ணுங்கள்னு. இங்கே வீடுங்க. பெண்களுக்குன்னு வரக்கூடிய கொடுமை என்ன தெரியுமா சார்? ஆண்களுக்கும் வருது, ஆனால் பெண்களுடைய மிகப்பெரிய துக்கம் என்ன தெரியுமா? முதுமை நேரத்தில் அவர்களை பார்த்து கொள்வதற்கான ஆட்கள், மகள்கள், மகன்கள் இல்லாமல் போவது ஒரு பெரிய துக்கங்க. அது அந்த துக்கத்தின் வாசலில் அவள் நின்று சொன்னாள், நான் முடிவு பண்ணேன், எப்படி நான் செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு இருக்கணும்? அப்பதான் உன்னுடைய பேச்சை கேட்டேன், நீ அந்த பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்த, அதை யாரோ எடுத்து அந்த ஷார்ட் வீடியோவா போட்டிருந்தாங்க. என்ன, எல்லாருக்கும் சாவு வரும், எல்லாரும் சாவலாம், ஆனால் நம்ம செத்து போகணும்னு நினச்சி சுற்றிட்டு இருக்கான் பார், அவனுக்கு முன்னால் மட்டும் செத்துடக்கூடாது. இதை நான் சொல்லியிருக்கேங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ மனசில் பட்டுருச்சிங்க. அது நேராக 65 வயசு, அதுக்கு நேராக கோர்ட்டுக்கு போய் சீனியர் சிட்டிசன் நான் தெரியாமல் என் சொத்தை இவங்க பேரில் எழுதி வச்சுட்டேன், எனக்கு திருப்பி கொடுங்க உடனே அரசாங்கம், அந்த நீதிமன்றம் அதற்கு அவங்களுக்கு சார்பாக 3 பேரையும் காலி பண்ண வச்சு அந்த வீட்டை கொடுத்துருச்சிங்க. அது கிரவுண்ட் ஃப்ளோரில் அது இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து வாடகைக்கு விட்டுருக்கு, செகண்ட் ஃப்ளோரில் டெய்லரிங் கடை நடத்தி அதில் வரக்கூடிய வருமானத்தை சாப்பிடுது. அதில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு சுடிதார் எனக்கு வந்து சேர்ந்தது. வாழ்க்கையை மாற்றும். நம்மை நம்பி இந்த வாழையில தூக்கி அப்படி போட்டால அந்த அந்த பொம்மநாட்டிக்கு நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன், மனசை உடைக்க மாட்டேன்னு ஒரு குழந்தை உட்காருது இல்ல. இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி தான் இதெல்லாம். இந்த முயற்சியிலே ஜெயிக்கின்ற பொழுது மக்களுடைய மனம் மேலும் கீழுமாக புரட்டி போடப்பட்டு ஒரு நிலைக்கு வருகின்ற பொழுது, ஆனா நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம எவ்வளவுதான் மனசை கழுவுனாலும், பாரதி சொல்ற மாதிரி சார், துணி அழுக்க போக்கிடுறோம், மன அழுக்க எப்படி போக்குறது? எதால கழுவுறது இந்த மனசை? மனசு கழுவுறதுக்கு இடம் இல்லையே. நீங்க எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், அன்புக்கு எதிர்ப்பதம் எது? அன்புக்கு எதிர்ப்பதம் எதுங்க? ஆப்போசிட், எதிர்ச்சொல். பகை இல்லைங்க. வெறுப்பு, பகை எல்லாம் அன்புக்கு கிட்ட கூட வர முடியாதுங்க. எதிர்ப்பதத்துல கிடையாதுங்க. அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமா? அன்பு இல்லாமை தான். அவ்வளவுதான், அதான் எதிர்ப்பதம். அன்பு இல்லாம இருக்கிறதுங்க. அன்பா இருக்கிறவங்க அன்பு இல்லாம போயிட்டாங்கன்னா எப்படி ஆவாங்க தெரியுமா?
நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்ற முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? சைலண்ட்ல போயிடுவாங்க, இக்னோர் தான். அதை விட பெரிய தண்டனை கிடையாது. கைகேயிக்கு முன்னால செத்து கிடக்குறாங்க தசரதன். கம்பராமாயணம் இப்படி சொல்லுது, செத்து கிடக்கிற தசரதன் மேல அப்படி பாசம் வச்சவங்க. அவ தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிச்சு தெரியுமா? அந்த அம்மா போய் தூங்கிருச்சுங்க. தூக்கம் வருமா? வரும். அன்பு இருக்கின்ற இடத்தில் அன்பு அகன்று விட்டால் அன்பிலாமை வந்து குடிகொள்ளும். அந்த நிலைக்கு நாம ஒருத்தங்களை, அதான் சொல்லல, என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய், அப்படிதானே? நான் ஒன்றும் என் ஆயுதங்க. ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா, ஏய் ராத்திரி 11 மணிக்கு வருவாங்க தெரியுமா? லேட்டா? நான் சீக்கிரமா சொல்லிட்டேனா? சிலது வரும் 1 மணி, 1:30 மணி, 2 மணி. அது வரும்போதே பிள்ளை கேட்கும் 10 மணி, அம்மா கதை சொல்லுமா? ஐயா சொன்னார் கதை சொல்லுங்க. எங்கிருந்து சொல்றது கதைய? இருறா, உங்க அப்பா லேட்டா வருவார்ரா. ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டா கதையா சொல்வார். கேட்டு எல்லாரும் தூங்கிடலாங்க. அந்த கதை தானே ஓடுது. எங்க பெரியார்தாசன் ஐயா சொல்வார், லேட்டா உள்ள நுழையிற புருஷன் 4 கேள்விதான் கேட்பாரான். இந்த 4 கேள்வி ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சா குடும்பம் ஓடிடுதுங்க. நாங்க அன்பற்ற ஒரு வாழ்க்கை மாற்றிக்கொள்வோமா? சாப்பிட்டாச்சா? ஆம்பளை கேட்குற வார்த்தை சாப்பிட்டாச்சா? பிள்ளைங்களாம் சாப்பிட்டாச்சா? காசு ஏதாவது நாளைக்கு செலவுக்கு வேணுமா? படுத்து தூங்கு. இது சொல்றதுக்காயா வந்த? 1 மணிக்கு ஒருத்தன் அப்படிதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சானா. ஏய் கதவை தரடி நானா. அந்த அம்மா கதவை திறந்துச்சு. அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடு. அந்த அம்மா ஃபேனை போட்டுச்சு. ஏய் அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள காஃபி எடுத்துட்டு வாங்க. அந்த அம்மா காஃபி எடுத்துட்டு வந்துச்சு. அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடுறீ. டிவி, அதாவது சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னா சில ஆம்பளைங்களுக்கு என்ன சொல்றதுன்னு, சண்டை அப்போதான் சார் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப கடைசியா நீ என்ன சொல்ற பார்த்துருக்கீங்களா? அப்பதானே ஆரம்பிச்சது. இரு பேசி தீப்போம். இப்போ கடைசியா நீ என்ன சொல்றன்னா, ஏய் அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போட்டுச்சு அந்த அம்மா. அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷூவை கழட்டிடின உடனே அந்த அம்மா இல்ல என்னையா என்ன, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை தர, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள பானை போடு, அது ஆரம்பிக்கிறதுக்கு காஃபியை கொடு, டிவி ஷூவை கழட்டுறதா? தொலைச்சிருச்சு பாருங்க. சைலண்டா அவர் சொன்னாராம் அது ஆரம்பிச்சிருச்சின்னு. பல நேரத்தில் தன்னுடைய ஆயுதத்தை நாங்க எடுக்கிறதே இல்லை, முன்னால் இருக்கின்றவர்கள் தீர்மானிக்கிறார்கள். வாழ்க்கையை நான் பாருங்க, அன்புக்கு அன்பிலாமைன்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கும் ஆகாது, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் நீங்கி ஆன்மா இறைவனிடம் அடைகின்ற பொழுதும் உங்களுக்கு அந்த வாழ்க்கையும் கிடையாது இந்த வாழ்க்கையும் கிடையாதுன்னு ஒரு உணர்வை சொல்லியிருக்காரு. அந்த ஒரு உணர்வுக்கு பேர் தான் பொறாமை. பொறாமை இருக்குங்க. சில பேர் பொறாமப்பட்டு பக்கத்தில் நிற்பாங்க, துணி எறிகிற வாசனை வரும். ஆமாங்க, கப்புரு வயிற்று பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க துணி. அவ்வளோ பொறாமை. பொறாமைங்கிறது என்னங்க? யாராவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்கள், கவனம். பொறாமைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் போகிற பாடி பார்ட் என்ன தெரியுமா? முட்டி. முட்டி போயிடுங்க. பொறாமப்பட்டுச்சுன்னா உள்ள நீங்க யாரை பார்த்து பொறாமப்படுறீங்களோ அவன் நல்லா தான் இருப்பான். நமக்கு தான் எல்லா ரியாக்ஷனும் நடக்கும். முட்டி வலி வந்துருங்க. ரொம்ப கெமிக்கல் ரியாக்ஷன். அது ஆகாத ஒரு உணர்வு பொறாமைங்க. இப்போ பொறாமைனா என்னன்னு சொல்லட்டுமா? என்னங்க பொறாமைனா? நமக்கு முன்னால யாராவது மகிழ்ந்தா அதெல்லாம் தப்புங்க. நீங்க வார்த்தைகளை சொல்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். நீங்க ரொம்ப ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறீங்க. அப்படிலாம் சொல்லிட முடியாது. அப்படி உங்களை நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்ற வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிட முடியுமா? வலிக்கும்ல. சொல்லக்கூடாது. என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆகிறது கிடையாதுங்க. அவங்களே நினைச்சாலும் ஃபெயிலா விட மாட்டேன் நான். பாருங்க, பொறாமைங்கிறது என்னங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ஏன்னு ஒரு கேரக்டர்.
பின்னு ஒரு கேரக்டர். ரெண்டுமே பங்காளிங்க. பங்காளிங்கன்னா தெரியுதுல எவ்வளவு அன்பானவங்க. சரியா? இந்த அன்புல ரெண்டு பேரும் வளர்றாங்க. ரெண்டு பேருக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க அவங்க அம்மா அப்பா, பெரியப்பா சித்தப்பா. தாய் உறவு தாயாதி, அப்பா வழியில வரக்கூடிய உறவு பங்காளி. சரியா? பெரியப்பா சித்தப்பா பசங்க வளர்றாங்க. கல்யாணம் ஆச்சு. ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்குது. நல்ல வேளை ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்தை பிறந்துருச்சு. அதுவும் வளருது, இதுவும் வளருது. நல்ல ஸ்கூல்ல வளர்றாங்க. வளர்ந்து ஆளாகி ஏ என்ன பண்ணுது, தன்னுடைய பையனை ஒரு நல்ல காலேஜ்ல போடுது. பியும் தன்னுடைய பையனை நல்ல காலேஜ்ல போடுது. ரெண்டு பேரும் படிச்சு வெளியில வந்து ஏ டீ கடையில் நின்று பேசுறாரு, என் பையனை நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வச்சிருக்கிறேன். அதை கேட்டுட்டாரு. பி கேட்டு உடனே வீட்டுக்கு போய் நீ ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு உடனே அப்ளை பண்ணுன்ட்டார். அவன் படிக்க இவன் படிக்க, அவன் படிக்க இவன் படிக்க, ரெண்டு பேரும் எக்ஸாம் ஒன்னா எழுதுறாங்க. ரெண்டு பேருக்குமே இப்போ ரிசல்ட் வருது. பிரிலிமினரி வந்துருச்சு. இப்போ நீங்க தான் ஏ. உங்க முன்னால பேப்பர் இருக்குது. எந்த நம்பரை பார்ப்பீங்க? அவ்வளவு கெட்டவங்க இல்லை நீங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேரை தான் பார்ப்பீங்க. உங்க புள்ள பேர் இருக்கான்னு பார்க்க. உங்க புள்ள பேரு இல்ல, உடனே என்ன பண்ணுவீங்க? கபகபன்னு பி பேரை பார்த்தீங்க. பி பேரு வந்துடுத்து. என்ன பண்ணுவீங்க? பயிறு எரியும் பாருங்க, உடம்பெல்லாம் பதறம் பாருங்க, காலெல்லாம் நடுங்கும் பாருங்க. அதுக்கு பேர் பொறாமை இல்லை. இத பாலராவாயன் என்கின்ற தமிழ் பேராசிரியர், லயோலா கல்லூரியின் பேராசிரியர் சொல்றார். ஒரு டீச்சர்ஸ்க்கான பயிலரங்கத்துல சொல்றார். பொறாமைங்கிறது என்னன்னா, நான் தாழ்ந்துட்டேன், அவன் வாழ்ந்துட்டான், அவன் வாழறானேன்னு நான் வயிற்றுல அடிச்சுக்கிறது பேர் பொறாமை இல்லையா? எது பொறாமைன்னு சொன்னார் பாருங்க. இப்போ ஏ பார்க்குறோம், நம்ம புள்ள பேர் வரல. கடன்னு பி பேரை பார்க்குறோம், அவன் பேரும் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமை. அடுத்தவன் வாழ்கிறானே என்று வைத்தறிச்சல் படுவதற்கு பெயர் பொறாமை இல்லை. அடுத்தவன் தாழ்கின்ற பொழுது வருகின்ற மகிழ்ச்சிக்கு பெயர்தான் பொறாமை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர். நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கான வாழ்க்கை சூழல் வருகின்ற பொழுது நான் அதை எப்படி எதிர்கொள்கிறேன்? ஜெயகாந்தன் இப்படி சொல்கிறார், வாழ்க்கையில் இது எல்லாமா நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கலாமா, இப்படியெல்லாமா நடக்கிறது, இப்படியெல்லாம் நடக்க கூடுமா என்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் வாழ்க்கை ஆம் ஆம் என்று சொல்லியே நகர்கிறது என்று சொல்வார். வாழ்க்கை ஆமாம் என்று சொல்லிதான் நகர்கிறது. அந்த நகர்தலில் இருக்கக்கூடிய அந்த சிறிய நிலையை நான் ஊழை உப்பக்கம் கண்டு என்னை நானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகிறது. நான் ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். இந்த டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் எங்களை ஒரு 4 ஹவர் சார், இப்போ பவா சார் பேசுகிறார், பர்வீன் சுல்தானா பேசுகிறேன்னா நம்ம கேட்கறதுக்கான ஒரு தன்மையை, ஏதோ ஒரு இசைத்தன்மையா அல்லது மொழியில் இருக்கக்கூடிய ஆளுமையா இல்லை ஓசையா என்னன்னு தெரியும். சில பேர் பேசினா தலை எங்கே வலிக்குதுன்னு தெரியாமல் வலிக்கும். ஆமாம் சார், உட்காரவே முடியாது. ஒருத்தர் அப்படி தான் மேலே அந்த கீழே குதிச்சுட்டான் கிளாஸ்ல இருந்து. ஏண்டா குதிச்சா? நல்லா தானடா போயிட்டு, ரத்தம் வருது இல்லை, அடிபட்டு சார், ரத்தம் வருது சார், அடிபட்டு சார், எங்கே வலிக்குதுன்னு தெரியுது சார். நீ கிளாஸ் எடுக்கும்போது எங்கே வலிக்குதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்த இது பரவாயில்ல சார். சில உடம்பு பின்னி எடுத்துருங்க, உட்கார முடியாது. எங்கள் காலேஜில் எஃப்டிபி ப்ரோக்ராம் ஒன்று போட்டாங்க, 4 மணி நேரங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும், முடியலைங்க. ஆனால் 4 மணி நேரம் முடிக்கின்ற கடைசி 3 நிமிஷம் அந்த ரிசோர்ஸ் பர்சன் ஒரு மேட்டரை சொன்னாருங்க. நீங்க ஒரு புக்கை படிங்களேன், 800 பக்கம் புக்கு படிச்சுட்டா ஒன்றும் மேட்ரு கிடைக்காது. ஆனால் ஒரு 2 வரி 3 வரி கிடைக்கும் பாருங்க, அதுக்காக அந்த 800 பக்கத்தை படிக்கலாம். ஏதோ ஒன்று கிடைக்குது பாருங்க, அப்படிதான் கிடைக்கும். மண் அரிக்கின்ற பொழுது எல்லா மண்ணுமா தங்கம்? அவ்வளோ மண்ணை அரிக்கணும், அப்பதான் இத்தினூண்டு கிடைக்கும். அவ்வளோ ஆழமா தோண்டனாதான் இத்தினூண்டு வைரம் கிடைக்கும். அந்த முயற்சி இல்லாமல் இது கிடையாது. நான் இப்படி படித்துக் கொண்டே போகிறேன்.
நான் அவரை வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், வரவே மாட்டேங்குது. கடைசியா ஒரு விஷயம் சொன்னாருங்க, சூப்பர் விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த உடம்பு இருக்குல்ல, இதுல வலிமையான பகுதி எதுன்னு சொல்லுங்க? மண்டையா, தாடையா, தொடை எலும்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வலிமையானது அதுன்னு தொடை எலும்பு. ஆனா அவர் ஒரு நல்ல விஷயத்த சொன்னாருங்க. இந்த மண்டை இருக்குல்ல, நீங்க சில பேர் சொன்னீங்கல்ல மண்டை வலிமையானது தானே. உடம்புல மென்மையான பகுதின்னு இருந்தா இந்த உள்ளங்கையும் உள்பாதமும் தானே. நல்லா நினைச்சு பாருங்க, கல்லும் மண்ணும் முள்ளும் இருக்கக்கூடிய அந்த பாதையில நடக்கிறது தலையா காலா? அதுக்கு இல்லைங்க முடி. மண்டை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. ஆனா அதுக்கு இயற்கை ஏன் முடி கொடுத்து வச்சிருக்குது? இந்த முடி எதுக்கு? இயற்கை ஏன் அவர் நடத்துறாரு கிளாஸ். ஆனா நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன் அதுல. நான் அதை உங்களை கடத்திட்டு போறேன். ஏன் இது கொடுத்துருக்குன்னா, இந்த தலைக்குள்ள ஒரு மேட்டர் இருக்குது, மூளைன்னு பேர். அதுக்கு அது உடம்புல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் போல அல்ல. ஆக்சிடென்ட் ஆயிட்டு வெளியில கிடக்கும் பொழுது உறுப்புகள் அருந்து யாரேனும் கிடத்தா நீங்க பாத்துக்கோங்க, மற்ற உறுப்புகள் எல்லாம் கையில இருந்து எடுத்துடலாம், நீங்க மூளையை மட்டும் எடுக்க முடியாது, ஒட்டிக்கும். அந்த மூளைக்கு மேல ஒரு ஜவ்வு இருக்கு, கூலண்ட் ஒன்று இருக்கு, ஒரு நீர்த்தன்மை இருக்கு, ஒரு பசை இருக்கு. அந்த பசை இருக்கு இல்லையா, அந்த பசை தான் என்னை பேச வைக்கிறது, உங்களை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பசை இருக்குல்ல, அந்த பசையை வெப்பம் அடையாமல் பாதுகாப்பதற்காக தான் இந்த மண்டை. அந்த மண்டை வெப்பம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு இயற்கை இந்த முடியை கொடுத்துருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொன்னார். இந்த மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கூலண்ட் இருக்குல்ல, அது காய்ந்தால்தான் கோபம் வருகிறது, அது காய்ந்தால்தான் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். அதனால்தான் பல பேர் சொல்றது கேட்டு, டேய் போயிரு என் மண்டை காயுது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண்டை காயுது, என் மண்டை காய வைக்காத, போயிருன்னு அவர் சொல்றாருங்க. அந்த கூலண்ட்டை ஒருபோதும் காயாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தன்னுணர்வில் நாம் இருக்க வேண்டும். அந்த தன்னுணர்வில் நாம் இருப்பதற்கு, அந்த பேலன்ஸா இருக்கிறதுக்கான முயற்சிகள் தாங்க இத்தனை ஆட்டமும். மதம் அதற்கு தான், அரசியல் அதற்கு தான், சித்தாந்தங்கள் அதற்கு தான், இலக்கியங்கள் அதற்கு தான். என்னை நான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு இன்மையான ஒரு ஆயுதமாக மாறாமல் இருப்பதற்கான வழிமுறை தான். ஒருத்தர் சொன்னா யோகா செஞ்சா நான் நல்லா சந்தோஷமா இருப்பேன். நான் குரு சொன்னார், நீ யோகா செஞ்சா உன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்போம். அதான நோக்கமே, சைலண்ட் ஆக்குறது தானே நோக்கமே. எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாம சைலண்ட் ஆக்குறது தானே நோக்கம். பாருங்க, யார் இந்த உலகத்தில் தன் உணர்வு பெற்று நின்று ஜெயிக்கிறார்களோ அவர்களுடன் இந்த உலகம் நின்று அவர்களை பின்தொடர்கிறது. யார் தோற்கிறார்களோ அவர்களை பின்தொடர்வது இல்லை. வாழ்க்கையில ஜெயிக்கிறது தோக்கிறது அப்படிங்கிற இந்த ஊடாட்டம் இருக்குல்ல, நான் யோசிச்சு பார்க்கிறேங்க. ஏதோ ஒண்ணு இருக்குங்க, நான் புகழ் பெறுவதற்கும் பவா புகழ் பெறுவதற்கும் பின்னணியில் எங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை, நான் டீச்சர் மறைக்க மாட்டேன், அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்லா கதை சொல்லிகளுமா இப்படி வருகிறார்கள், இவரை விட சூப்பரா கதை சொல்லிலாம் இருக்கிறாங்க, முடியலையே. ஏன்? அதற்கு பின்னால இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன? அவர் சந்திக்கக்கூடிய மக்கள் யார்? அவர் சொல்றாரு, நேற்று இரவு நான் இங்கே உங்களை சந்திப்பதற்காக வருகின்ற பொழுது நான் ஒரு 8 கதைகள் என்கின்ற ராஜராஜ சோழனின் புத்தகத்தை வாசித்தேன் சொல்றாருல. எத்தனை பேர் வாசிக்கிறான்? இருக்கிறத தானே பேசுறான். சந்திக்கிறதுக்கு முன் தயாரிப்புடன் வருவது, இதைத்தான் இந்த மக்களிடத்தில் பேச போகிறேன் என்று சிந்தித்து விட்டு வருவது. பாருங்க, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கடத்திட்டு போறேன். இந்த உலகத்தில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்நாளின் மணித்துளிகளை இதோ என் பேச்சுக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் வாழ்க்கையில் மறுபடியும் சம்பாதித்து விடாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். இங்கேதான் இயற்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளின் மீது சாட்சியாக நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போறேன். யார் ஜெயிப்பா, யார் தோப்பாங்க? இந்த உலகத்துல யாருங்க ஜெயிப்பா, யாரு தோப்பா? இந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன், ஒரு காட்சியோடு சொல்றேன். ஏன்னா டைரக்டா பாயிண்ட் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், புரிகின்றவர்களுக்கு புரியும். அதனால் தான்
ஒரு காட்சியின் மீது ஏற்றி சொல்வது. அப்போ நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் வரும். பாருங்க, மகாபாரதத்தில் ஒரு காட்சி, என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு காட்சி. அது உண்மையாவே என் வாழ்க்கையில மாற்றிய காட்சி. என் தகப்பனார், அவர் ஒரு உருது கவிஞர். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், மரணம் அடைகின்ற பொழுது யாராவது கவிதை சொல்லுவாங்களா? அப்போ அவன் கவிஞன் தானே. சாகும்போது கவிதை சொல்றான், அவன் கவிஞன் தானே. 3 மணி நேரத்தில் சாகும்போது 10 மணிக்கு இறந்தார், 7 மணிக்கு கவிதை சொன்னார் என்கிட்ட. அப்புறமா அவருடைய குரல் சோக் ஆயிடுச்சு. என் தகப்பனார் சொன்ன அந்த வார்த்தைகளின் மீது சாட்சியாக நான் சொல்லுகிறேன், ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக நம்மளை தக்க வைக்கும். அந்த நூலை மட்டும் விட்டுடாதீங்க, அங்க மட்டும் கிவ் அப் பண்ணாதீங்க, அங்க மட்டும் விட்டுடாதீங்க, அந்த நூலை மட்டும் விட்டுடாதீங்க. அதை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா, அந்த வினாடி கடந்துட்டீங்கன்னா போதுமானது. அந்த வினாடியை கடந்துருங்க. அந்த வினாடியை கடப்பதற்கான ஆற்றல் எப்படி வரும்? பெண்களிடத்தில் நான் மிக கவனமாக இதை சொல்கிறேன். பாருங்க, மகாபாரதத்தில் ஒரு காட்சி. 5 பேர் போறாங்க, கூடவே ஒரு பொண்ணும் போகுது. அந்த பொண்ணு பேரு நமக்கு தான் தெரியுமே, யாரு? திரௌபதி. துரோபதன் அப்படிங்கிறவன் அவங்க அப்பா பேரு, அதனால் அவள் திரௌபதி. பாஞ்சால நாட்டின் அரசி, அதனால் பாஞ்சாலி. அவள் இயற்பெயர் கிருஷ்ணை. கருப்பா இருப்பா, இந்த மாதிரி அழகா இருப்பா, ஷியாமள வண்ணம், பேரழகுங்க. இந்த கருப்பு தமிழ்நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இது நல்ல சூப்பர் கருப்பு. இது அந்த வண்ணம், ஷியாமள வண்ணம் திரௌபதிக்கு. கருப்பழகியவ நடந்து போறா. அப்படியே உங்க கேமராவை ஆன் பண்ணுங்க, ரெஸ்டாகி கிடக்குது. அது ரொம்ப காலமாச்சு ஆன் பண்ணி. இது கையில் வந்ததுலேருந்து அந்த கேமரா ஆன் ஆகுறதே இல்லை. உள்ள ஒரு கேமரா இருக்கு, அதை ஆன் பண்ணுங்க. 5 பேர் போறாங்க, பின்னால திரௌபதி போறா. திடீர்னு திரௌபதிக்கு விக்குது. இந்த 5 பேர்ல நகுலன் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற, திரௌபதிக்கு தண்ணீர் வேண்டும், இதோ வருகிறேன், ஓடிட்டான். 5 பேரும் இப்ப நிக்கிறாங்க, ஒருத்தன் இல்லை, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 10 நிமிஷம் ஆச்சு, ஆளை காணோம். சகாதேவன் சொன்னான், ஞானி நான் போய் பார்த்துட்டு வரேன். அவன் போனான், 10 நிமிஷம் ஆச்சு, அவனையும் காணோம். அடுத்து அர்ஜுனன் கிளம்புறான். அண்ணா, மாற்றானுக்கு பிறந்தவர்கள் என்பதனால் அவர்களை கானகத்தில் தவறவிட்டோம் அப்படிங்கிற பழி வர வேண்டாம், நான் போய் கூட்டிட்டு வரேன்ட்டு அவன் போறான். அவனையும் காணோம், 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ அடுத்த டர்ன் யாருது? பீமந்து. பீமன் தர்மனை பார்க்குறான். திரௌபதியை பத்திரமா பார்த்துக்க, நான் போய் கூப்பிட்டு வரேன். அவன் போனா 5 நிமிஷம் ஆச்சு, அவனையும் காணும். இப்போ நிற்கிறாங்க 2 பேர் தனியா. அப்போ திரௌபதி டயலாக், தர்மரே நீங்கள் உட்காருங்கள், நான் போய் இந்த 4 பேரையும் தேடி கண்டுபிடித்து வருகிறேன். உடனே தர்மர் சொன்னாரு, உன்னாக்கு தான் பிரச்சனைய. இப்போ நீ போயிட்டு நீ வரலன்னா இப்போ பீமன் வந்து கேட்டானா நான் என்ன பதில் சொல்றது? மரியாதையா நீ இங்க இருக்கு, நான் போய் வரேன். இப்போ தர்மன் போறான். இப்போ கேமரா இங்க தானே இருந்துச்சு, கேமரா இப்போ தர்மனோட போகுது. தர்மன் போய் 3 நிமிஷத்துல ஒரு குளம், அது தண்ணீரால் நிறைந்திருக்கு. போனவன் நேரா தண்ணி எடுக்கிற, இங்க தானே இருக்கு தண்ணி, இந்த பயலுகளை காணமே. இப்ப சுத்தி பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு சின்ன சூழல் சரியில்லாத ஒரு அமானுஷ்யமான ஒரு சைலன்ஸ் கிடைக்குது அவனுக்கு அந்த இடத்துல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சூழல் சரியில்லாத போது விஷயங்கள் செய்வதில் கொஞ்சம் நிதானிக்கணும், டக்குன்னு ஆக்ஷன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வீரனுக்கு வன்முறையாளனுக்கு அதாங்க வித்தியாசம். உடனே அடிக்கிறவன் வன்முறையாளன், 1 நிமிஷம் சஸ்டைன் பண்றவன் வீரன். இந்த கோபத்தை 1 நிமிஷம் சஸ்டைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சிருவீங்க. சஸ்டைன் பண்ண 1 நிமிஷம் அவன் சஸ்டைன் பண்றான். சஸ்டைன் பண்ணி என்னடா இது சூழல் சரியில்லையேன்னு பார்த்தா உண்மையாவே சூழல் சரியில்லை. அங்க பக்கத்துல ஒரு மரம், அந்த மரத்துல என்ன மாதிரி ஒருத்தன் எக்ஸ்ட்ரா மேல உட்காந்துருக்கான். அவன் வேலை என்னன்னா, மாய குளம், அது தண்ணீர் குடிக்கிற குளம், அதை அமைச்சுக்கிட்டு எவனாவது வருவானான்னு பார்த்துருப்பான். கிளாஸ்ல நாங்களாம் அப்படிதான் சார் உட்காந்துருப்போம்.
யாராவது வர்றாங்களா, சிக்கிறாங்களா? வந்த உடனே கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். பாஸ் பண்ணான்னா தண்ணி, இல்லைன்னா மரத்தில் தொங்க வச்சு பசிக்கும் போது சாப்பிடுவோம். சரியா? அவன் அப்படித்தான். இந்த 4 பேர் அங்கே தான் தொங்கிட்டு இருக்காங்க. அவன் ஏதோ ஒரு மாய குளம் வச்சு ஏதோ ஒரு பரீட்சை நடத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு தெரியல. நேரா வந்தா, கீழே உட்காந்தா, தண்ணீரை எள்ளுவதற்கு போகின்ற பொழுது மேல இருந்து ஏதோ ஒரு சத்தம், தொப்புன்னு ஏதோ ஒண்ணு விழுது. பார்த்தா இலையா அப்படி விழும். கவனமா பார்க்கறான். அந்த இலை தண்ணியில இருக்கிறது மஞ்சள் ஆயிடுச்சு, தரையில இருக்கிறது சிவப்பாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல தண்ணியில இருக்கிறது மீன் ஆயிடுச்சு, தரையில இருக்கிறது குருவி ஆயிடுச்சு. ஒரே இலை. ரெண்டும் சண்டை போட ஆரம்பிக்குது. தண்ணிக்கு இழுக்குது மீன், தரைக்கு இழுக்குது குருவி. மீனை தரைக்கு இழுக்குது, மீன் தண்ணிக்கு இழுக்குது. இதுதான் சண்டை. சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகுது. தர்மா சொல், எது வாழும்? ஆன்சர் பண்ணிட்டா தண்ணி. தர்மன் சொன்னான். பார்த்துக்கிட்டே இருந்தான். அடிச்சுக்கிட்டு இப்படி பிச்சுக்கிட்டு இருக்கு. எதிர ரெண்டுமே சமமா சண்டை போடுது. எது வாழும்? அரசியல் கட்சிகளில் இருந்து பல பேர் வந்திருக்கிறீர்கள், பல அரசியல் கட்சிகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள். எது வாழும்? தர்மன் சொன்ன பதில், தக்கது வாழும், தகாதது வீழும். எது தகுதியானதோ அது வாழும், எது தகுதி இல்லையோ அது வீழும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன்? நான் மீனா குருவியா என்று எனக்கு தெரியும், நீங்கள் மீனா குருவியா என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களுடைய அடுத்த பகுதியான பலவீனமான அந்த நீங்கள் குருவியாக இருந்தால் அடுத்த பகுதியான பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த மீனை இழுத்து கொண்டு வானத்துக்கு போயிடுங்க. இல்ல நீங்க மீன் தான் தெரிஞ்சிருச்சுன்னா குருவியை இழுத்துக்கிட்டு தண்ணிக்கு போயிருங்க. எது எதனிடம் தோற்குமோ ஜெயித்தது தோற்றதை உணவாக்கி கொள்ளும். அதுதான் வரலாறு. அதுதான் தக்கதாக நாம் வளர வேண்டும் என்றால் சூழலை, சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். புத்தியுடனும் நிதானத்துடனும் அதை எதிர்கொள்ளுகின்ற பொழுது எங்க வாழ்க்கையில நஷ்டம் வரலாங்க. பர்வீன் சுல்தான் சொல்றேங்க, நஷ்டம் வரலாங்க, தோக்க கூடாதுங்க. நஷ்டம் வரலாம். நஷ்டம் நான் எதிர்பார்த்து வருவதல்ல, அது விபத்து. ஆனால் தோல்வி என்பதில் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய உடன்பாடு அதற்குள் இருக்கிறது. வாழ்க்கையில் தோற்காதீர்கள். நின்று ஜெயித்து வாழ வேண்டும் என்றால் சவால்களை எதிர்கொள்ளுங்கள். பெண்களுக்கு சொல்கிறேன், ராத்திரி 2 மணிக்கு எவனாவது கதவு தட்டினாங்கன்னா திருடன் தான் வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கிற ஆளை எழுப்பாதீங்க. எழும்பி அவர் போய் கதவை திறந்தா முதல் அடி அவருக்கு, 2வது அடி நமக்கு. நாமளே போய் திறந்தா முதல் அடி நமக்கு. எப்படியோ அடியிலிருந்து தப்ப முடியாத பொழுது போய் எதிர்கொள்ளுங்கள், விஷயங்களை எதிர்கொள்ளுங்கள். பொதுக்களத்திற்கு வருகின்ற பொழுது ஆண்கள் பெண்களை அழைத்து வாருங்கள். பெண்கள் வர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் தனியாக புறப்பட்டு வாருங்கள். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.